கர்த்தருடைய நாமத்தில் தலைவனின் துணி நேயர்களை வாழ்த்துகிறேன். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இறையியல் பாடங்களை கற்று வருகிறோம். உளவியலை நாம் படித்து வருகிறோம். அதனுடைய 2வது பகுதி தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கும் கற்க இருக்கிறோம். உளவியல் என்றால் என்ன, அதனுடைய அடிப்படை என்ன, உடலுக்கும் உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் என்ன தொடர்பு என்றெல்லாம் நாம் கடந்த நிகழ்ச்சியில் சுருக்கமாக பார்த்தோம். இன்றைக்கு குடும்ப இயல்பு, ஹெரிடிட்டரி, எப்படி ஒரு மனிதனுடைய மனநலத்தை பாதிக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். தற்கொலை செய்கிறவங்களுடைய அந்த குடும்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் தற்கொலை செய்திருப்பார்கள் முந்தின தலைமுறையில். அந்த குடும்பத்தினுடைய சரித்திரத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு குடும்பத்தை அறிவேன். அந்த குடும்பத்தில் சிலர் தற்கொலை செய்து கொண்டார்கள் முந்தின தலைமுறையில், அதுக்கு முந்தின தலைமுறையில். சிலர் தற்கொலை முயற்சி செய்து காப்பாற்றப்பட்டவர்கள். முந்தின தலைமுறையிலையும் ஒரு தற்கொலை முயற்சிக்கு போய் அந்த சூழலில் ஆண்டவர் அவரை ரட்சித்து அவர் கர்த்தருக்குள்ள அந்த குடும்பம் வந்தது. அந்த குடும்பத்தின் மூத்த மகளும் கூட அந்த தற்கொலை அந்த எண்ணங்கள் அவளை தாக்கி, அவங்க சொன்னாங்க, என்னுடைய மகள் காரில் போயிட்டு இருக்கும்போது காரில் இருந்து கீழே குதிக்கணும்னு அவளுக்கு எண்ணங்கள் வந்து அதற்கான அறிகுறிகள் அவளிலே காணப்பட்டது. அதற்காக ஜெபியுங்கள், எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது சிலருக்கு ஒரு சத்ருவின் போராட்டமாக இருக்கும். சில குடும்பங்களில், சில குடும்பங்கள் அது ஒரு சாபமாக இருக்கவும் வாய்ப்பு உண்டு. எதுவாக இருந்தாலும் அதை நாம் ஜெபித்து வசனத்தின் மூலம் மேற்கொள்ள வேண்டும், தகுந்த ஆலோசனையின் மூலம் மேற்கொள்ள வேண்டும். இதுக்கு என்னதான் விடை என்றால், அது வேதத்தில் இருக்கு. பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். அது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனம் யாத்திராகமம் 20, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். பிதாக்களுடைய அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். சிலர் அது இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி ரத்தம் சிந்தின பிறகு இது கிடையாது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க, நினைக்கிறாங்க. ஆனால் அதற்கான எந்த ஆதாரமும் வேதத்தில் இல்லை. இது அவருடைய சுபாவமாய் சொல்லப்பட்டிருக்கு, விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். அப்போ அது மாறிவிட்டால் அவர் மாறிவிட்டார் என்ற அர்த்தம் வந்து விடுகிறது. அவர் நேற்று இன்று என்றும் மாறாதவர். இது அவருடைய சுபாவமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் அக்கிரமம் பண்ணா, பாவம் பண்ணிட்டா அவனோட போயிடும். ஒரு மனுஷன் அக்கிரமம் பண்ணிட்டா அது பாவத்தினுடைய அடுத்த ஒரு உச்சம், அது முத்துன பாவம். பாவம் பண்ணிட்டா அவனுடைய பிள்ளை, அவனுக்கு பாதிப்பு உண்டு, அவன் பிள்ளைக்கு பாதிப்பு உண்டு, பேர பிள்ளைக்கு பாதிப்பு உண்டு, கொள்ளு பேர பிள்ளைக்கு பாதிப்பு உண்டு. 4 தலைமுறை. சில அக்கிரமங்கள் 3 தலைமுறையோட போயிடும், பேரப்பிள்ளையோட போயிடும். சில அக்கிரமங்கள் பேரப்பிள்ளையின் பிள்ளைக்கும் வரும். இது அவருடைய சுபாவமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். அதனால ஒரு யாரோ செஞ்ச ஒரு அக்கிரமம், அது ஒரு தற்கொலை, ஒரு மனநிலையாக அது 3-4 தலைமுறைக்கு வரலாம். அல்லது ஏதோ ஒரு மனுஷ கொலைபாதக ஆவி, அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் என்று பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் என்று அவனை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்னார். அதனால ஒரு ஆவி, தற்கொலையின் ஆவி என்று அதை வேதம் சொல்லவில்லை, மனுஷ கொலைபாதக ஆவி என்று தான் அதை வேத புஸ்தகம் அழைக்கிறது. கொலை பண்ணுகிறது அப்படிதான். ஒருவனை சட்டத்துக்கு விரோதமாக கொலை பண்ணுவது, அதிகாரிகளுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீதிபதிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
மரண தண்டனையை நிறைவேற்றுகிறவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினருக்கு, இராணுவத்தினருக்கு சுடுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நான் சொல்லவில்லை. சட்டத்துக்கு புறம்பா ஒருவனை ஒருவன் கொல்லுகிறான் என்றால் அது சுயமாக நடப்பது அல்ல, அது ஒரு பிசாசினுடைய காரியம். அதனால தான் காயினை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கேட்டின் மகன். ஏன்னா முதல் கொலையை செய்தவன் காயின் தான். அவனை வேத புஸ்தகம் கேட்டின் மகன் என்றுதான் சொல்லுகிறது. கேடு என்பது பிசாசை குறிக்கிறது அந்த இடத்துல. அதனால யூதாஸ் காரியத்தையும் வேத புஸ்தகம் கேட்டின் மகன் சொல்கிறது. 2 பேருக்கு தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பைபிளில். காயின் கேட்டின் மகன், யூதாஸ் காரியத்து கேட்டின் மகன். காயின் கொலை செய்தவன், யூதாஸ் காரியத்து தற்கொலை செய்தவன். ஆக அந்த கேட்டின் ஆவி அல்லது மனுஷ கொலைபாதக ஆவி தற்கொலை செய்கிறவர்களுடைய வாழ்விலே கிரியை செய்கிறது என்றே நான் விசுவாசிக்கிறேன். தற்கொலை என்பது எந்த ஒரு உயிரும் தன் உயிரை காத்து கொள்வதற்காக போராடும். ஒரு உயிரினுடைய தன்மை தான். ஒரு புழு பூச்சினா கூட அது தன் உயிரை காத்து கொள்வதற்காக தான் போராடும். தன் உயிரை விடுவதற்காக எந்த உயிரும், அந்த உயிரின் சுபாவம் அல்ல. உயிர்னாலே தன்னை காத்துக்கொள்ள போராடக்கூடிய ஒன்றுதான் உயிர். ஆனால் தன்னைத்தானே ஒரு உயிர் அழித்து கொள்ளுமானால் அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்றால் ஒன்று தேவனிடத்திலிருந்து வர வேண்டும் அல்லது பிசாசினிடத்தில் வர வேண்டும். தேவன் தன்னைத்தானே அழிப்பதற்கு தூண்டுகிறவர் அல்ல. ஆகவே அது பிசாசினிடத்தில் தான் வர வேண்டும் என்றே நான் நம்புகிறேன். அதனால் இது ஒரு குடும்ப நோய். தற்கொலை மனப்பான்மைன்றது ஒரு குடும்ப நோய். அந்த மாதிரி தற்கொலை மனப்பான்மை மட்டும் இல்லை, அது குடும்பத்தில் ஒரு சிலருக்கு அல்லது பலருக்கு அந்த மனப்பான்மை இருக்கும். பிடிவாதம் பிடிக்கிறது, வீம்பு பிடிக்கிறது, ஒருத்தட்ட வருஷ கணக்கில் ஆயுசெல்லாம் பேசாமல் இருக்கிறது, விட்டே போயிடுறது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லை வேலையே செய்யாமல் அப்படியே சும்மாவே சுற்றுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் பலருக்கு அல்லது சிலருக்கு இருக்கும். 2-3 தலைமுறையில் அது இருக்கும். அது ஒரு மனநோயின்னு சொல்லலாம். சில விஷயங்களில் அது ஒரு சத்துருவின் போராட்டம் என்றும் சொல்லலாம். மனநோய்க்கு மனநல சிகிச்சை தேவை, சத்துருவின் போராட்டத்திற்கு ஜெபம் தேவை. அதுக்கு அடுத்ததாக மனச்சிதைவு. மனச்சிதைவு அப்படின்றது ரொம்ப 100க்கு 100 மனநல பாதிக்கப்பட்டவங்க, தன்னிலை மறந்து தெருவில் தெரிகிறவங்க, வன்முறையில் ஈடுபடுகிறவர்கள். சிலருக்கு மனநோய், சில மனநோய் மற்றவங்களை பாதிக்காது. அவன் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு தானே பேசிகிட்டு இருப்பான். அவன் பாட்டுக்கு ரூமில் பூட்டிக்கிட்டு உள்ளே இருப்பான். அது யாரையும் பாதிக்காது. வேலைக்கு போக மாட்டான், ஸ்கூலுக்கு போக மாட்டான், காலேஜுக்கு போக மாட்டான், யார்கிட்டையும் பேச மாட்டான், உள்ளுக்குள்ளேயே ரூமை பூட்டிகிட்டு இருப்பான். அது ஒரு மனநோய். அது ஒரு மனச்சிதைவு அல்ல, அது மனநல பாதிப்பு என்று சொல்லலாம். ஆனால் சிலர் பாருங்க, அடுத்தவனை அடிச்சிருவான், அடித்து மண்டையை உடைச்சிருவான், கொலை கூட பண்ணிடுவான். மனநோயால் கொலை பண்ணவங்களாம் உண்டு. அதே போல் கற்பழிப்பு போன்ற, கற்பழிக்கிறவங்கெல்லாம் மனநோயாளிகளா அப்படின்னு அந்த கேள்வி கூட நான் வரல. ஆனால் பாலியல் பலாத்காரம் போன்ற விஷயங்கள்லேயும் மனநோய் உள்ளவர்கள், சில விதமான மனநோய் உள்ளவர்கள் ஈடுபட வாய்ப்பு இருக்காது. தன்னிலை மறைந்து தெருவில் திரிவது, ஆடை அணியாமல் திரிவது, சாக்கடை தண்ணியை குடிக்கிறது, குளிக்காமல் தலை வாராமல் தலைமுடியெல்லாம் சடை விழுந்து அப்படியே அலையிறது, அந்த மாதிரி தூங்காமல் சுற்றுறது, தூங்காமல் இருக்கிறது, சாப்பிடாமல் இருக்கிறது, இதெல்லாம் தீவிரமான மனநோய், மனச்சிதைவு. அதைத்தான் மனச்சிதைவு என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் சில மனநோயாளிகளை கட்டி வச்சுருப்பாங்க, சில மனநோயாளிகளை அரைமயக்கத்திலே வச்சுருப்பாங்க. மனநோய் காப்பகங்கள் அரைமயக்கத்திலே வச்சுருப்பாங்க. சில மனநோயாளிகளை கட்டி வச்சுருப்பாங்க, அடைச்சி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் தீவிரமான மனச்சிதைவு என்று சொல்லக்கூடிய, இதுக்கெல்லாம் ரொம்ப நீண்டகால சிகிச்சை தேவை.
சில நோய்கள் குணமாகி விடுகிறது, சில நோய்கள் குணமாகாது. ஒரு மனநோயாளியை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவங்க தன்னுடைய கணவருடைய தொழிலில் வேலை செய்து கொண்டிருந்த பணியாளரை வெட்டிட்டாங்க அருவாளால். ஒரு முறை தன் கணவரையே படுத்திருந்த கட்டிலோட தீ கொளுத்தி விட்டுட்டாங்க. அவர் ஆண்டுடைய கிருபையினால் பிழைச்சிட்டார். மனநோய் மருத்துவமனையில் கொண்டு போய் அவங்கள சேர்த்தாங்க. அவங்க செவரேறி குதித்து தப்பிச்சு வந்துட்டாங்க. 600 கிலோமீட்டர் நடந்தே அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. தீவிரமான ஒரு மனநோய். அதுக்கப்புறம் அவங்க சொந்த ஊரில் அவங்க குடும்பத்தார் அவர்களை அடைத்து வைத்திருந்தார்கள் அறையில். சில ஆண்டுகளுக்குள்ளே அவர்கள் இறந்து போனார்கள். இப்படிப்பட்ட தீவிரமான மனச்சிதைவு பாதிக்கப்பட்டவர்களும் உண்டு. இன்றைக்கு அதற்கு பல நோய்களுக்கு தீர்வு உண்டு. மனச்சிதைவு அப்படிப்பட்டவர்களை அரசாங்கம் தொண்டு நிறுவனங்கள் மூலமாக பராமரிக்கிறது. அவர்களை சுத்தம் பண்ணி அவர்களுக்கு சிகிச்சை பராமரிப்பு செய்து சில தொண்டு நிறுவனங்கள் மனநோய் இல்லங்களில் வைத்து பராமரிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அதனால் அதான் நம்ம பைத்தியம்னாலே அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். மனநோய் அப்படின்னு யாரும் தனக்கு ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் மனநோய் இருக்குது. ஒரு 10%, 20% எல்லாருக்கும் மனநோய் உண்டு. அவங்களே சொல்லிடுவாங்க, நான் ஒரு லூஸு அப்படின்னு அடிக்கடி சொல்லிடுவாங்க. அந்த பாயிண்டில் வச்சு நீங்கள் பாருங்கள், ஏதாவது ஒரு சின்ன மனநோய். உடலில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பலவீனம் இருக்குல்ல, ஒரு சைனஸ் இருக்குது, ஒரு கேஸ்ட்ரிக் இருக்குது, ஒரு முதுகுவலி இருக்குது, பிரயாணம் பண்ணால் கால் வீங்கும் சிலருக்கு, சின்ன சின்ன பலவீனங்கள் எல்லாருக்கும் உண்டு. அதுக்காக அவனை வியாதியஸ்தன்னு சொல்லிட முடியுமா? யாரை வியாதியஸ்தன்னு சொல்கிறோம்? நீண்ட காலம் பெரிய நோயில் இருக்கிறவனை நம்ம நோயாளின்னு சொல்கிறோம். சின்ன சின்ன பலவீனங்கள் உள்ளவர்களெல்லாம் நம்ம நோயாளின்னு சொல்கிறது இல்லை. அது மாதிரி ஆனால் நோய் தான், சைனஸ் நோய் தான். ஆனால் சைனஸ் உள்ளவன் நோயாளி கிடையாது. அந்த மாதிரி தான் மனநோயும் அப்படி தான். சின்ன சின்ன மனப்பான்மைகள், சின்ன சின்ன மனநல பாதிப்புகள், கோவப்படுவது, அளவுக்கு அதிகமாய் கோவப்படுவது, அளவுக்கு அதிகமாய் பயப்படுவது, அளவுக்கு அதிகமாய் கவலைப்படுவது, அளவுக்கு அதிகமாய் கற்பனை பண்ணுவது, அதெல்லாம் இருக்கிறது. ஆனால் அது மனநோய் தான். ஆனால் அவங்க மனநோயாளி அல்ல. யாரை மனநோயாளி என்று நாம் சொல்லலாம்? ஒரு அன்றாட வாழ்க்கை சுழற்சியை நடத்த முடியாதவர்கள், மற்றவர்களை அதிகமாய் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறவர்கள், வன்முறையில் இறங்குகிறவர்கள், தன்னைத்தானே பராமரித்து கொள்ளாதவர்கள், இவர்களே நாம் மனநோயாளி என்று சொல்லலாம். அதனால் மனநோய் அப்படின்னாலே நிறைய பேர் அதை கௌரவ பிரச்சனையாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு சகோதரி நல்ல திறமையுள்ள, துடிப்புள்ள, நன்றாக படித்த, ஊழியெல்லாம் செஞ்ச சகோதரி, சின்ன வயசுலே மனநல பாதிப்பு. அவளுக்கு மனநோய் என்று அவங்க பெற்றோராலே ஒத்துக்கொள்ள முடியல. இத்தனைக்கும் அவங்க அப்பா ஒரு சுகாதாரத்துறையில் ஒரு அதிகாரியாக இருந்தவர். மருத்துவர் அல்ல, ஆனால் சுகாதாரத்துறையில் அதிகாரியாக இருந்தவர். அவரும் கூட அவ்வளவு படித்தவர், அந்த துறையில் இருந்தவரும் கூட அதை மனநோய் என்று ஒத்துக்கொள்வதற்கு அவருக்கு கௌரவ பிரச்சனை. செய்வன மந்திரவாதனை சொன்னார். கல்யாணம் கட்டி கொடுத்தா சரியாகும்னு யாரோ சொல்லி கல்யாணம் கட்டி கொடுத்தாங்க. ஒரு இளிச்சவாயை மாட்டினா அவனுடைய வாழ்க்கை நாசமாக போச்சு. அப்போதும் கூட அந்த பெண்ணினுடைய கணவர் என்ன சொன்னான்னா, நான் சிகிச்சை கொடுக்குறேன், ஒத்துழைப்பு கொடுங்க. நான் படிச்சிருக்கிறேன், இவ்வளவு படிச்சிருக்கிறேன், எனக்கா மனநோய் என்று அந்த பெண்ணு கேட்டா. பெண்ணுடைய பெற்றோருக்கும் ஒருவேளை மனநோயின்னு ஒத்துக்கிட்டு மனநோய் சிகிச்சை கொடுத்தா மகளை விட்டுட்டு போயிடுவானோன்னு பயந்து அவங்களும் செய்வனே சொன்னாங்க. கடைசியில் அந்த பெண்ணு குடும்பமே பிரிஞ்சு போச்சு. அவளே ஒரு
எல்லாரையும் விட்டு பிரிந்து, குடும்பத்தையும் விட்டு பிரிந்து, சமூகத்தையும் விட்டு பிரிந்து, சபையும் விட்டு பிரிந்து அவள் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாள். இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறாள். அதனால மனநோய் அப்படின்றத ஒத்துக்கொள்றதுல ஒன்றும் கௌரவ பிரச்சனை இல்லை. சளி பிடிச்சிருக்குன்னா ஒத்துக்கிறோம்ல, வயிற்று வலின்னா ஒத்துக்கிறோம்ல, ஒத்துக்கிட்டு தானே டாக்டர்கிட்ட போகிறோம். சளி மாதிரி தான், வயிற்று வலி மாதிரி தான் மனநோயும். அது ஒத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதை நம்ம எடுத்து சொல்லணும். முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், அடுத்து நம்ம எடுத்து சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். அதனால் பைத்தியம் மனநோயினாலே இப்படி ரோட்டில் தண்ணீரை மறந்து திரிகிறவர்கள் அப்படிதான், அந்த அர்த்தம் அல்ல. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பிற சாதாரண மனநோய்கள் என்பது அளவுக்கு அதிகமான பயம் நிச்சயமா எல்லாருக்கும் உண்டு. ஆனானப்பட்ட பவுலே சொல்றான், என் பிராணனையும் ஒரு பொருட்டாக எண்ணேன் அப்படின்னு. உயிர் கூட எனக்கு ஒன்றும் இல்லையா, உயிரெல்லாம் பற்றிலாம் நான் கவலைப்படலைன்னு சொல்லக்கூடிய பவுலே, உயிரை துச்சமென எண்ணி உயிருக்கு துணிந்து பல சாகசங்களை ஊழியங்களில் செய்த பவுலே ஒரு இடத்துல எழுதுறான், உள்ளே பயங்களும் புறம்பே போராட்டங்களும் இருந்தன. பவுலுக்கே பயம் இருந்துச்சுன்னா நம்மளாம் ஏமாத்துறோம். குடும்பமே இல்லாத ஒரு பவுல், துணிந்து உயிரை துச்சமென எண்ணி போன பவுல், ஊழியத்துக்கு போன பவுல், அவனுக்கே பயம் இருந்துச்சுன்னா நம்மளாம் ஏமாத்துறோம். பயம் இருக்கும், அளவுக்கு அதிகமாக பயம் ஆயிடுச்சுன்னா அது ஒரு மனநோய். அதை ஃபோபியா அப்படின்றாங்க. மனநோய்க்கு மருத்துவ பாஷையில் ஃபோபியான்னு பேர். 100க்கு அதிகமான பயம் சம்பந்தப்பட்ட மனநோய்கள் இருக்கின்றன. சிலருக்கு தண்ணியை பார்த்தா பயம், பல்லியை பார்த்தா பயம். நான் ஒரு கல்லூரி மாணவனை இன்னைக்கு சந்திச்சேன். அவன் என்கிட்ட சொன்னான், அந்த இபி மீட்டர் பாக்ஸை திறந்து அதுக்குள்ளே இருக்கிற இபி கார்டை கொஞ்சம் எடுத்து தாங்கண்ணா. சரி, அவனுக்கு அடையாளம் தெரியாது, கார்டு அடையாளம் தெரியாது, அதனால் எடுத்து கேட்குறான்னு எடுத்து கொடுத்தேன். திரும்பி வந்து அந்த கார்டை அந்த பாக்ஸ்குள்ளே கொஞ்சம் அங்கிள் வச்சுருங்கண்ணா. நீயே வச்சுருப்பானே. ஐயோ, உள்ள பல்லி இருக்கும், பல்லினா எனக்கு பயம், ஐயோன்னு ஓடிட்டான். திடகாத்திரமான ஒரு வாலிபன், கல்லூரி மாணவன். பல்லினா பயப்படுறான், கரப்பாம்பூச்சினா சிலருக்கு பயம். அந்த மாதிரி பயங்கள். உயரத்தை கண்டா சிலருக்கு பயம், உயரத்தில் ஏறி போக மாட்டாங்க. அதுதான் பைபிளில் போட்டிருக்கு, பயப்படாதே. 366 தடவை பைபிளில் பயப்படாதே என்கிற வார்த்தை இருப்பதாக சில வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா லீப் வருஷத்துக்கு 366 நாள், 360 அந்த லீப் வருஷத்தையும் சேர்த்து பயப்படாதே அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பதாக வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். பைபிளில் பாருங்க, பல செய்திகள் ஆண்டவர் பேசினாலும் சரி, தூதர்கள் வந்து பேசினாலும் சரி, தீர்க்கதரிசிகள் பேசினாலும் சரி, பெரும்பாலான அந்த செய்திகள், தகவல்கள் பயப்படாதே அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். பெரும்பாலும் ஆபிரகாமுக்கு பேசும்போதும் ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாரு, பயப்படாதே அப்படின்னு தான் பெரும்பாலும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அதனால் 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் முதல் வசனம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நான் ஒரு ஊழியக்காரர் என்னை சந்திக்க வந்தார். அவருக்கு அருட்பொழிவு கொடுக்கும்படியாக இன்னொரு ஊழியர் பரிந்துரை செய்தார். அவருடைய ஊழியத்தை நாங்கள் ஆய்வு செய்த போது அவர் வந்து ஊழியத்துக்கு பேரே பயப்படாதே ஊழியங்கள் தான். ஒரு சுவிசேஷகர், எழுத்தாளர். அவர் வந்து பயப்படாதே,
அப்படின்ற தலைப்பில் புஸ்தகம் எழுதியிருக்கிறார். பயப்படாதே அப்படின்ற வசனத்தை வச்சே அவர் தியானங்கள் எழுதிட்டு இருக்கார் தினமும். அவருடைய ஊழியத்தின் பேரு ஃபியர் நாட் மினிஸ்ட்ரி, காஸ்பல் மினிஸ்ட்ரி. பயப்படாதே சுவிசேஷ ஊழியம் தான் அவர் ஊழியத்தின் பேரே. அதனால ஆபிரகாமுக்கு பேசும்போது ஆண்டவர் பயப்படாதேன்னு தான் பேசினார். பவுலுக்கு பேசும்போதும் ஆண்டவர் பயப்படாதேன்னு தான் பேசினார். புதிய ஏற்பாட்டிலையும் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட பிறகும் ஆண்டவர் பவுலுக்கு பேசுகிறாரு, பயப்படாதே. இந்த பட்டணத்தில் 18ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 9ஆம் வசனம், ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசும், மௌனமாக இராதே. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தியும் வல்லமையும் அன்பும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பயத்தின் ஆவின்னு ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவி பிடித்து விட்டால் அப்படியே அது நம்மை முடக்கிவிடும், செயல்பட விடாமல் முடக்கிவிடும், பயந்துடும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, சோம்பேறி சொல்லுவான் வீதியில் சிங்கம் வெளியே போனால் செத்துருவேன்னு சொல்லுவான். பயம், இந்த பயம் அளவுக்கு எல்லாருக்கும் பயம் உண்டு. பயம் இல்லாதவனே இந்த உலகத்தில் கிடையாது. அந்த பயத்தை அவன் ஓரமாக ஒதுக்கி விட்டு செயல்பட போகிறான், வெளியே போகிறான், வேலையை பார்க்குறான். தன்னைத்தானே தைரியப்படுத்திக்கிட்டு அல்லது பிறரால் தைரியப்படுத்தப்பட்டு அவன் தான் வேலையை பார்க்குறான், வெளியே போகிறான். ஆனால் சிலர் இந்த பயம் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்குது. சிலருக்கு பயம் இடுப்பளவு வந்துடுது, சிலருக்கு கழுத்தளவு வந்துடுது. எல்லாருக்கும் பயம் கணுக்கால் அளவு பயம் எல்லாருக்கும் இருக்கும், முட்டி அளவுக்கு சிலருக்கு இருக்கும். ஆனால் அளவுக்கு அதிகமாக பயம் வந்துடுச்சுன்னா 100 விதமான பயங்கள். இந்த பட்டியல் நான் ஒரு புத்தகத்தில் அதை படித்தேன். ஒரு இயர் புக்கில் அந்த அதிகாரப்பூர்வமான 100க்கும் அதிகமான பய நோய்கள், வியாதியை கண்டு பயம், மாதிரி பலவிதமான பயங்கள். பிரயாணத்துக்கு பயம், குளிக்கிறதுக்கு பயம், தனியாக இருக்கிறதுக்கு பயம். சிலரால் தனியாகவே இருக்க முடியாது, கூட யாராவது இருந்துக்கிட்டே இருக்கணும், இல்லை ஆள் இருக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. தனியாக ஒரு இடத்துல யாராலையும் இருக்க முடியாது, சிலரால் இருக்க முடியாது. ஆக 100 விதமான பய நோய்கள், ஃபோபியாக்கள் உள்ளன. அதனால் பயத்தை அவ்வப்போது நம்மை விட்டு எடுத்து போட்டுருணும், சேர விடக்கூடாது. பயத்தை நம்மை நாமே தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் நம்மை தைரியப்படுத்துவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். கோழைகளோடு போய் கூட்டு வைக்கக்கூடாது. துணிந்தவர்களோடு, தைரியசாலிகளோடு தொடர்பு வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தைரியப்படுத்துகிறவர். பயத்தின் ஆவிக்கு மாற்று பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியில் நிரம்பணும். தைரியம், இந்த தைரியம் பல விதங்களில் வருது. வசனத்தின் மூலம் வருது, ஜபத்தின் மூலம் வருது, ஐக்கியத்தின் மூலம் வருது, சபை ஈடுபாட்டின் மூலம் வருது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மூலம் வருது. தைரியத்தை நம்ம உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நம்மை நாமே திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை திடப்படுத்துவதற்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பயம். அதனால் பலவிதமான பயங்கள், கற்பனையான பயங்கள். இப்படி ஆயிருமோ, எதிர்காலத்தை பற்றி பயம், அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ. ஒரு வாலிபன், மிகப்பெரிய அறிவாளி வாலிபன், முதுகுவலி வந்துடுச்சு. கூகுளில் போய் போட்டு பார்த்தான் முதுகுவலியை. அது இப்படி ஆயிரும், அது மோசமாச்சுன்னா எப்படி ஆகும். அதிகமாகி 2 சக்கர வாகனம் ஓட்டினதுனால அவனுக்கு முதுகுவலி வந்துடுச்சு. 100கணக்கான கிலோமீட்டர்கள் மோசமான சாலையில் 2 சக்கர வாகனம் ஓட்டினதுனால முதுகுவலி வந்துடுச்சு.
அதனால் இப்போ மருத்துவர்கள் ஓய்வெடுக்க சொன்னாங்க. மருத்துவர் சொன்னால் கூட அதை அடிப்படையில் நம்ம பயப்படலாம். உள்ளுக்குள்ளே போய் இப்போ எதுக்குனாலும் உடனே உள்ளுக்குள்ளே கூகுளுக்குள்ளே போயிடுறாங்க, ஆன்லைனில் போய் வெப்பில் போய் பார்க்குறாங்க. ஒரு அறிகுறி இதுக்கு இருக்குன்னா அது 10 விதமான நோய்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 10 விதமான நோய்களில் அந்த நோய்கள் ஆரம்ப நிலை இருக்குது, நடுத்தர நிலை இருக்குது, முத்திர நிலைமை இருக்குது. இப்போ அதிலே ஒரு மோசமான ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு எப்படி ஆயிரும், இன்னும் 3 நாளில் என்னால் நடக்க முடியாமல் போயிடும், அப்போ என்னால் ஸ்கேன் எடுக்க முடியாது. இப்போதே போய் நான் ஸ்கேன் எடுத்துட்டேன். நான் தான் வாலிபன்ட்ட கேட்டேன், எதுக்காக ஸ்கேன் எடுத்த? டாக்டர் எடுக்க சொன்னாரா? இல்லை, டாக்டர் எடுக்க சொல்லலை. அப்புறம் நீ ஏன் எடுத்த? இல்லை, இன்னொரு 3 நாளில் என்னால் நடக்க முடியாமல் போயிடும். யார் உனக்கு சொன்னது? நான் போய் உள்ளே போய் கூகுளில் போய் பார்த்தேன். இந்த அறிகுறி இருந்தால் அதை முத்தி போச்சுன்னா 3 நாளில் நடக்க முடியாமல் போயிடும். இப்போ நடக்க முடியாமல் போச்சுன்னா எனக்கு எப்படி ஸ்கேன் எடுக்கிறது? அதனால் நடக்க முடியும் போதே போய் ஸ்கேன் எடுத்துட்டேன். அதுக்கு சில ஆயிரங்கள் தண்ட செலவு. அப்புறம் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஓய்வு எடுத்து சில சின்ன மருந்துகளை சாப்பிட்டு அது நல்லா போச்சு, சரியாக போச்சு. இப்போ உடனே உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் கூகுளுக்குள்ளே போய் என்னத்தையாவது பார்த்து அது இதாக இருக்குமோ அதாக இருக்குமோ என்று கற்பனை பண்ணி பயந்து, இமேஜினரி ஃபியர்ஸ், அதாவது இக்னாரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு ஒரு சேயிங் உண்டு. அது அறியாமை என்பது மன நிம்மதி. அதை மொழிபெயர்ப்பதாக இருந்தால் அப்படி மொழிபெயர்க்கலாம். இக்னாரன்ஸ் இஸ் பிளிஸ். நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வியாதியை பற்றி தெரிஞ்சு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி பயந்து மனநோயாக சிலருக்கு மாறிவிடுகிறது. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உளவியலை பைபிளோடு ஒப்பிட்டு இந்த நிகழ்விலும் சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். நாங்கள் எங்கள் மனதை நாங்கள் புரிந்து கொள்ள, மனிதனுடைய மனதை, உலகத்திலே சிக்கலான எந்திரம் மனிதனுடைய மனது தான். மனிதனுடைய மனதை நாங்கள் புரிந்து கொள்ள, மற்றவர்களுக்கும் ஆலோசனை சொல்லி உதவி செய்ய எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.